சந்திரசேகரன், இங்க இந்த விஷயத்துல திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவை காப்பாற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையில் இருக்கிறீங்களா? இவரு வினோபா பூபதி ரொம்ப வெளிப்படையாகவே ஓப்பனாகவே உடைச்சு ஒரு விஷயத்தை பேசுறாரு. விசிகாவினுடைய கொடிக்கம்பம் அகற்றப்பட்டப்போ நீங்க அதிகாரிகளை பார்த்து ஆட்சியில் இருக்கிறவங்களை பார்த்து கேள்வி கேட்குறீங்க. ஆனால் டெய்லி நடக்கக்கூடிய கொள்ளை சம்பவங்கள், சாதாரண சாமானிய மக்களுக்கு ஏற்படக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள், அவங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்ல அரசாங்கத்தை பாதுகாக்கக்கூடிய கேடயமா மட்டுமே இருக்கிறீங்களா? இல்ல நீங்க தவறா சொல்றீங்க. அதாவது எல்லா கூட்டணி கட்சி என்பதற்காக பாதுகாக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. கொலை, கொள்ளை, கற்பழிப்பு எது நடந்தாலும் அதற்கான குரல் கொடுக்க வேண்டிய கடமை எல்லா அரசியல் கட்சிக்கும் இருக்கு. அது வருத்தத்தக்க விஷயமான பார்த்து அதற்கான எதிர்குரலை எழுப்பித்தான் ஆகணும். அதற்கான குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க அதற்காக நேரடியாக நீங்கள் இப்போ இவரெல்லாம் பேசுகிறப்ப நானும் சில விஷயங்களை கவனித்தேன். ஒரு ஃபோக்கஸ் ஒரு சார்பாக ஒரு கட்சியை, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்தாலே கேளுங்க, அது இல்லை, அப்படி இல்லை நீங்கள் டார்கெட். நான் எதை வச்சு சொல்கிறேன், நான் சும்மா சொல்லல. திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு முன்பெல்லாம் ரொம்ப பானாலும் தேராரும் ஓடியது, எந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் சரியாக இருந்தது, இவர்கள் கூட்டணியில் இருந்த பாஜக ஆட்சியில் எல்லா மாநிலங்களிலும் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறதுன்னு அர்த்தமான்ற ஒரு கேள்வியை நான் முன்னாடி வைக்கிறேன். அவங்க தமிழ்நாட்டுக்குள்ள தானே இல்லங்க, ஒரே ஒரு கேள்வி தான் சந்திரா, ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்கிறாரு. ஒரு கொடிக்கம்பம் அகற்றப்பட்டுச்சுன்னா அதை அரசாங்கத்தின் மேல, அதிகாரிகள் மேல கேட்குறீங்கல்ல நீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையிலையோ அல்லது மாணவிகள் பெண்கள் மீதான பாலியல் சம்பவங்கள்லையோ தனி மனித விஷயம்னு கடந்து போறீங்க இல்லையா? இல்ல, கடந்து போனோம்னு யாரு நீங்க எப்படி குற்றம் சாட்ட முடியும்? எங்க கடந்து போனோம்? நாங்க இன்னைக்கு விவாதத்துல உட்கார்ந்துருக்கோம்னா இன்னைக்கு நீங்க இந்த தலைப்பு விவாதம் கொடுக்கறப்ப வந்திருக்க மாட்டாங்க. இல்ல, என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது? நீங்க இந்த தலைப்பு விவாதம் கொடுக்கறப்ப நாங்க இங்க வரோம்னாலே இது பத்தி விவாதிக்க தயாராக இருக்கிறோம் தானே வரோம். யாரும் இல்லன்னு சொல்லலையே. அவர் வினோபா கேக்குற கேள்வியே அதேதான் அப்படியே உங்கள்ட்ட மடைமாற்றி கேக்குறேன். அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கீங்க, அரசியல் கட்சியா இருக்கீங்க, அப்பனா பாராளுமன்ற தேர்தலில் நிக்க மாட்டீங்களா? மணிப்பூரை பத்தி கேட்க மாட்டீங்களா? அதையும் நான் சொல்லணுமா வேண்டாமா? நீங்க அதை விட்டுருவோம், நான் அதை பத்தி கேட்க விரும்பல. ஆனா நீங்க ஒரு சார்பாக குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காகவே குற்றம் சொல்லக்கூடாதுன்னு சொல்றேன். இன்றைக்கு தேசிய குற்ற ஆவண காப்பகத்தை பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கோம். நீங்க 2019 இதுல குற்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் இருந்தது 23.6%. இன்றைக்கு குற்ற சம்பவங்கள் 2024 12.3. இதுவும் தேசிய குற்ற ஆவண காப்பகத்திலிருந்து எடுக்கப்பட்டது தான். இது குற்ற சம்பவங்கள் குறைந்திருக்குன்றதுக்கு. ரெண்டாவது, பெண்கள் மீதான குற்றச்சம்பவங்கள் அப்படிங்கிறது தான் ஃபோக்கஸ் இன்னைக்கு. அது கண்டிப்பாக அது ஒரு சமுதாய பிரச்சனை தான். நீங்க சமுதாயத்தை மட்டுமே குறை சொல்லல, சமுதாய பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்ற ஒன்று. அது எப்படி குறைக்கப்படுகிறது, அதற்கான நடவடிக்கைகள் என்ன எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் பார்க்கணும். என்ன பண்றோம்? பெண்களை எம்பவர் பண்ணணும். நீங்க விமன் எம்பவர்மெண்ட் இஸ் அ மெயின் திங். அவங்கள அந்த எம்பவரிங் பண்றப்பதான் நீங்க அந்த குற்ற சம்பவங்களும் குறையும். அவர்களுக்கான விழிப்புணர்வு, அதற்கான நடவடிக்கை தமிழ்நாடு அரசு எடுத்துக்கிட்டு. சந்திரசேகர், இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்கிறதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். விழிப்புணர்வு மட்டும் கிடையாது, எம்பவர்மெண்ட் சொல்றேன். நீங்க எம்பவர்மெண்ட் அரசாங்கம் என்ன எடுக்கணும்? அரசாங்கம் தான் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்க வேண்டும் என்று சொன்ன பெண்களை இன்றைக்கு இலவச பஸ் பயணம் கொடுத்து வெளியில வர வைத்ததும் இந்த அரசு தான். குற்றச்சம்பவங்களுக்கான இல்ல, ஒரே ஒரு சந்திரசேகர், நீங்க பேசுறது நியாயமா இருக்கலாம். இப்போ பெண்களுக்கு எதிரான குற்றச்சம்பவங்கள் நடக்குது, அதை தடுக்கிறதுக்கு என்ன பேட்டர்ன் உருவாக்கி வச்சிருக்கீங்க அப்படின்றது அதுதான் இன்றைக்கு சட்டசபையில கூட அரசு அண்ணன் ஒரு விஷயம், அரசு காப்பகம். தந்தையை இழந்த ஒரு பெண் அரசு காப்பகத்துல கொண்டாந்து ஏழ்மையின் காரணமாக அந்த தாய் விடுறாங்க. அரசு காப்பகத்துல பாதுகாப்பு இல்லைன்னா உள்ள இருக்கிறது யாரு? அரசா சமூகமா? காப்பகம்ன்றது அரசா சமூகமா? சார், அரசாங்கம் புரியல. நீங்க சொல்றது புரியல எனக்கு. அங்க ஒரு மூத்தவர், நான் என்ன சொல்றேன், நீங்க எம்பவர் அவேர்னஸ் ஒரு காவலாளி இருக்காது சார். அங்க ஒரு காவலாளி தவறு செய்யறதுக்கு என்ன சார்? நம்ம அட்லீஸ்ட் கவர்மெண்ட் இல்ல கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுக்கறாங்க? தேவையான போலீஸ் இருக்காங்களா? தேவையான டெக்னாலஜி இருக்காங்களா? தேவையான மீட்டிங் நடத்துறாங்களா? தேவையான டேட்டா கொடுக்கறாங்களா? நடத்துறேனே. ஏன் நடக்கல? டிசம்பர் மாசம், நான் சொல்றேன், டிசம்பர் மாசம் 7ஆம் தேதி 2024 ஒரு மீட்டிங் நடந்தது சார். அதுக்கப்புறம் மாவட்ட வாரியாக முதல்வர் சென்று, மாவட்ட வாரியாக நம்ம நேரா பார்த்துட்டு இருக்கோம், மாவட்ட வாரியாக முதல்வர் துறை ரீதியாக மட்டும் இல்ல, கலெக்டரோட பேசுறாங்க, எல்லா ரிவ்யூ மீட்டிங் நடத்திட்டு தான் இருக்காங்க.
நீங்க டேட்டா பாருங்க. டிசம்பர் 7 2024 அப்புறம் முதலமைச்சரும் டிஜிபியும் சட்டம் ஒழுங்குக்காக ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடத்தல. சென்னையில் கூட ரவுலிகளை கண்ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக டிஎஸ்பி ரேங்க்ல இருக்கிறவங்க ஒவ்வொரு ஜோன்லயும் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு ரவுடிகளை கண்காணிக்கணும், கட்டுப்படுத்தணுங்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா ஷூட் பண்றாங்க. இல்ல என்ன பண்றாங்க? அந்த போலீஸ் என்ன பண்றாங்க? எக்ஸ்ட்ரா ஜுடிஷியலா ஷூட் பண்றாங்க. அவங்கள கொண்டாந்து சட்டத்துக்கு வச்சது இல்ல. அவங்கள அத சொல்றேன். நீங்க அவர்களுக்கு ஒரு பயமை, அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தணும்னா உண்மையான குற்றவாளி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கொலை வழக்குல பிஎஸ்பி தலைவர் என்னோட நீங்க பேசுறப்ப நான் குறுக்கில்ல. நான் அமைதி காத்தேன். என்னுடைய நேரத்தை எல்லாரும் பேசுனீங்கன்னா நான் எப்படி பேச முடியும்? நான் என்னுடைய இதை சொல்றேன், நீங்க கேள்வி கேளுங்க. நெறியாளரா நீங்க கேள்வி கேளுங்க, உங்களுக்கு உரிமை உண்டு. அதற்கு பதில் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு மாவட்ட வாரியாக, துறை ரீதியாக அவர் ரிவ்யூ பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்க மீட்டிங் நடத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க இது வந்து நேரடியா போய் டிஜிபி கிட்ட பேசணுங்கிற அவசியம் கிடையாது. இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரியே டெக்னாலஜி வைஸ் அவரே கேட்கறது என்னன்னா, ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கிறாரு. குற்றச்சம்பவங்களை தடுக்கிறதுன்றது ஒரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான கடமை. கண்டிப்பாக சிட்லப்பாக்கம் விஷயத்துல 13 வயது சிறுமிக்கு ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடக்குது அப்படின்றப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு காவலர்களை போடுறதுக்கான ஒரு உத்தரவை அமைச்சர் கீதா ஜீவன் பிறப்பிக்கிறாங்க. இதை முன்னாடி செஞ்சிருக்கலாமேன்றாரு. இல்லங்க, குறைஞ்சபட்சம் இது மாதிரியான ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட அண்ணா நகர் சிறுமி விவகாரத்திலும் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? அண்ணா பல்கலைக்கழக இவ்வளவு சம்பவங்களை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த குற்றச்சம்பவங்கள், பெண்கள் மீதான, குழந்தைகள் மீதான பாலியல் சம்பவங்கள் அந்த 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 ஹால்ல இருந்த வார்டனுங்க அவங்க தான் விடுமுறையில போயிருக்காங்க. அவங்க மேல நடவடிக்கையே இல்ல. அவங்க விடுமுறையில போன வேற யாரோ இன்சார்ஜ் இருப்பாங்கல்ல, அவங்க மேல நடவடிக்கை இன்ன வரைக்கும் எடுக்கல. சார், நீங்க கோர்ட்ல கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் இங்க கேட்கற மாதிரி நம்ம கேட்க முடியாது. ரெண்டு விஷயங்கள். அதாவது ஒன்று பிரிவென்டிவ், நீங்க கேக்குறீங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் ஒரு பேட்டர்ன் நடக்கிறப்ப அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது. உடனே அதை அந்த காவலர்கள் போடணுங்கிறாங்க. நீங்க வந்து தமிழ்நாட்டில் 8 கோடி மக்கள் இருக்காங்கன்னு சொன்னா காவலர்கள் 3 லட்சம் பேர் இருப்பாங்க. நீங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு காவலர்னு நியமிக்க முடியாது. நம்ம பிராக்டிக்கல் திங்கிங் அப்படிதான் பண்ண முடியும். ஒவ்வொருக்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் அல்லது பண்ணை வீடுன்னு சொல்றீங்கல்ல, மேற்கு இதுல பண்ணை வீடு ஒரு 1000 இருக்கலாம். 1000க்கும் 4 பேர் போட முடியாது. ஆனா அந்த பேட்டர்னை தடுக்கிறதுக்கு என்ன, இப்ப கண்டுபிடிக்கிறதுக்கு இப்ப சிசிடிவி, இப்ப நிறைய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே கண்டுபிடிக்கப்படுவது சிசிடிவினால தான். 3வது கண் என்று சொல்லப்படுகின்ற சிசிடிவி, மற்ற டெக்னாலஜிஸை யூஸ் பண்றாங்க, ஏஐ யூஸ் பண்றாங்க. இப்ப பல விஷயங்கள். ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. நீங்க எடுத்த உடனேயே யாரையும் காப்பாற்ற முயற்சி செய்கிறார்களா என்று கேட்டால் இல்ல. சாத்தான்குளம் சம்பவம் மாதிரி தந்தை மகன் கொலை செய்யப்பட்டாங்க. அவர் என்ன சொன்னாரு, முதலமைச்சரே என்ன சொன்னாருன்னா வயிற்று வலினால உருண்டு செத்து போனாங்கன்னு சொன்னார். அது மாதிரி நடந்துச்சா இங்க? அப்படின்னு பார்த்தா இங்க மெரினாவில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்திலயும் ஒரு லாக்அப் டெத் நடந்துச்சு. இல்லங்க, அதற்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நான் என்ன சொல்றேன், அந்த செயல்பட்டார்கள்ன்றத நான் கேட்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஒரு 16 பேர் கூடங்குளம் இஷ்யூல சாகுறாங்க, துப்பாக்கி சூட்ல சாகுறாங்க. எனக்கு தெரியாது, நான் டிவியை பார்த்து இல்ல சந்திரசேகர், ஒரு முதலமைச்சர் டிவியை பார்த்து எவ்வளவு அழகா இல்ல, அதுல ஒரு கேள்வி, ஒரு முதலமைச்சர் குற்றம் சாட்டப்பட்ட காவல் அதிகாரி எங்க இருக்காரு? அதாவது நான் அதெல்லாம் இல்லங்க, ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி தான் காவல்துறை அதிகாரி நீங்க எங்க இருக்காரு? இந்த ஆட்சியில எங்க இருக்காரு? நீங்க அந்த அதிகாரி மேல இந்த ஆட்சி என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு? இல்ல நீங்க வந்து தூத்துக்குடி ஷூட்டிங்ல குற்றம் சாட்டப்பட்ட காவல் அதிகாரி இன்றைக்கு இந்த ஆட்சியில என்ன பண்ணி, அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? அவர் மேல ஏன் நடவடிக்கை எடுக்கல? மக்களை ஏமாத்தவங்க. நடவடிக்கை எடுக்கல. அது நடவடிக்கை எடுக்கணும்ல. நீங்க அந்த அதிகாரியை காப்பாத்துறீங்க. இருங்க, அவர் கேக்குறதுலயும் நியாயம் இருக்கு இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தை சொல்றீங்க, அதுல சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு கொடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்வி இருக்கு இல்லையா? இல்ல, குற்றச்சாட்டு, நீங்க குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டவர்கள் நிரூபிக்கப்படாதவர்கள்னு இருக்கும். அது அத பொறுத்து தானே நடவடிக்கை எடுக்க முடியும். சார், ஒன் மேன் கமிஷனை சொல்லி இருக்காங்க சார். கமிஷன் குற்றச்சாட்டப்பட்டு அந்த அதிகாரிக்கு ஒவ்வொருத்தங்களா 4 பேர் வேண்டாம். நான் சொல்ல வந்ததை விட்டுட்டு நீங்க அடுத்து போறீங்க. அதாவது நான் எந்த விஷய விவரத்தையும் தெளிவா சொல்ல முடியாத லெவலுக்கு கொண்டு போய்டுவீங்க போல இருக்கு விவாதத்தை. நான் கடைசியா உட்கார்ந்து பேசுறது அதான் நினைக்கிறேன். நீங்க எழுப்பின கேள்வியில இருந்தா வருது. நீங்க கேள்வி எழுப்பினா பரவாயில்லைங்க, இருக்கிறவங்க எல்லாரும் என்கிட்ட கேள்வி எழுப்பினா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அமைதியா இருக்காங்க. இப்ப அவர் கேக்குறது என்னன்னா, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம் மாதிரியான ஒரு சம்பவம் இப்ப நடக்கலன்னு சொல்றீங்க இல்லையா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்துல நடந்த
விஷயத்திற்கான நபர்கள் பதவி உயர்வு வாங்குறாங்க. அவங்க மேல என்ன கண்டிப்பாக நடவடிக்கை? அதில் சம்பந்தப்பட்டவர்களாக இருந்தால் எனக்கு தெரியல, ஆனால் சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அப்படி இருந்தால் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் தான். அந்த கமிஷன் ரிப்போர்ட்டில் படி நடவடிக்கை எடுக்கணும், அரசு நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுக்கல, பதவி உயர்வு கொடுக்கறாங்கன்றாங்க. இல்ல, இதுவே இல்ல, குற்றச்செயல்களை இல்ல, அதிகரிக்கிறதுக்கான இல்ல, காரணமா இல்ல, மாறுது. பதவி உயர்வு கொடுக்கல. இல்ல, இல்ல. நடவடிக்கை எடுக்கலன்றது உண்மை. பொதுமக்கள் ஆனா தெரியுமா? பதவி நீங்க லிஸ்ட்ல வந்தாங்கல்ல, பதவி உயர்வு லிஸ்ட்ல வந்தாங்களா இல்லையா? ஒன் மேன் கமிஷனை செயல்படுத்தும் பொழுதுதான் நடவடிக்கை வரும். நடவடிக்கை அதுக்கு எடுப்பாங்க. முன்பாக அந்த அவர் மீது கமிஷன் நடவடிக்கை எடுக்க அந்த மாட்டாங்க. கமிஷன் ரிப்போர்ட் படி நடவடிக்கை எடுக்கணும். அதுதான் எல்லாருடைய வேண்டுகோள், அது வேற. ஆனா நான் எதற்கு உதாரணத்துக்கு சொல்றேன்னா, அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கலங்கிறதுக்கு உதாரணத்துக்கு சொல்றேன். இல்ல, அதுல- நீங்க ஏங்க கொடநாடு கொலை நடந்துச்சு. அங்க 6 கொலைகள் நடந்துச்சு. இருங்க. 6 கொலைகள் நடந்துச்சு. ஏங்க இருங்க, கைது இருங்க, பண்ணவங்களே இருங்க. கைது இருங்க. பண்ணவங்க யார் மேல சொன்னாங்க? யார் மேல குற்றச்சாட்டை சொன்னாங்க? முதலமைச்சர் மேலேயே குற்றச்சாட்டை சொன்னாங்க. என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? ஏன் நடவடிக்கை இதுவரை இல்ல. ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கல? ஏங்க அப்ப எல்லா இல்ல ஒரே நிமிஷம் இல்ல. எல்லா ஒரே ஆதாரங்களும் நிமிஷம் அழிக்கப்பட்ட பிறகு இல்ல சந்திரசேகர், மீண்டும் அந்த நீங்க வழக்கை தோண்டி எடுக்க திமுக வேண்டிய ஆட்சிக்கு சூழ்நிலை. வரதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? நான் இன்னைக்கு சொல்றேங்க, கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். ஏன் எடுக்கல? நான் எடுக்கணும். தூத்துக்குடி துக்கம் ஒரே நிமிஷம் இருங்க சந்திரசேகர். எடுக்காதது தூத்துக்குடி தவறு. துக்கம் சம்பவத்துக்கும் தவறு. நடவடிக்கை எடுக்கல. எடுக்காதது இப்போ தவறு. அப்போ ஒத்துக்கீங்க. அப்போ குற்ற சம்பவம் அதிகரிக்கிறது காரணமா இருக்கீங்களா? இல்ல, நான் இன்னைக்கு Obvious. சொல்றேன். Obvious. கொடநாடு கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். உண்மை குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும். அது முன்னாள் முதலமைச்சர் மீது நேரடியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்ல, தென் மாவட்டத்தை நீங்க போதைப் பொருளை பத்தி காங்கிரஸ் சொல்றீங்க. பிரமுகர் ஒருத்தர் ஏங்க, கொல்லப்பட்டார். போதைப் பொருளை பத்தி காங்கிரஸ் சொல்றீங்க. ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நான் மீண்டு வரேன். ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம்.